ஹாய், வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. கேட்பதோ கதை, கற்பதோ ஆங்கிலம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி முயலும் ஆமையும். த டார்டாய்ஸ் அண்ட் ஹேர். தேர் ஒன்ஸ் a speedy hare who bragged about how fast he could run. ஒரு நாள் வேகமாக ஓடக்கூடிய அந்த ஹேர்னா ராபிட். அது வந்து who braggedனா தற்பெருமை பேசுறது. என்னால் வேகமாக ஓட முடியும்ட்டு தற்பெருமை பேசிகிட்டு இருந்துச்சு. Tired of hearing him boast, slow and steady, the tortoise challenged him to a race. அதாவது இது தற்பெருமை பேசுகிறத கேட்டு போஸ்ட்னா தற்பெருமை பேசுகிறத கேட்டு இதுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டெடினா ஆமை வந்து எப்படி நடக்கும், மெதுவாகவும் அதே டைம் ஸ்டெடினா சீராகவும் நடக்கும். அந்த டார்டாய்ஸ் என்ன பண்ணுதுன்னா முயல்கிட்ட நம்ம வந்து ரேஸ் வச்சுக்கலாம், ஒரு போட்டி வச்சுக்கலான்னு சேலஞ்ச் பண்ணுது. ஆல் த அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட் கேதர் டு வாட்ச். மற்ற எல்லா விலங்குகளும் ஒரு இடத்துல கேதர் ஆனாங்க, சேர்ந்தாங்க இதை பார்க்கறதுக்காக. ஹேர் ரன் டவுன் த ரோட் ஃபார் அ வைல். கொஞ்ச தூரம் அந்த முயல் வந்து ஓடிச்சு ரோடில். தென் அண்ட் பாஸ் டு ரெஸ்ட். கொஞ்ச நேரத்தில் சரின்ட்டு ஸ்டாப் ஆகி ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணிச்சு. ஹி லுக் பேக் அட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அண்ட் கிரைட் அவுட். பின்னாடி திரும்பி பார்த்துச்சு. மெதுவாகவும் சீராகவும் வரக்கூடிய அந்த ஆமையை பார்த்து சத்தமாக கத்திச்சு. என்ன கத்திச்சு? ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் டு வின் திஸ் ரேஸ் when you are walking along at your slow pace. நீ வந்து எப்படி இந்த போட்டியில் வின் பண்ணலான்ட்டு நீ எதிர்பார்க்குற? நீ வந்து ஸ்லோவாக, அதாவது மெதுவாக நடந்து வர, நீ எப்படி வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்ட்டு இந்த முயல் வந்து அந்த தற்பெருமையாக கேட்டுச்சு. ஹேர் stretched himself out alongside the road and fell asleep, thinking there is plenty of time to relax. இந்த முயல் என்ன பண்ணுச்சுன்னா ஸ்ட்ரெச்டுனா நல்லா கை காலை நீட்டி ஒரு ரோடு சைடு வந்து படுத்துட்டு தூங்கிடுச்சு. என்ன நினச்சிட்டு தூங்கிடுச்சுன்னா இது இன்னும் நமக்கு நிறைய நேரம் இருக்குது, பிளென்டி ஆஃப் டைம்னா நிறைய நேரம் இருக்குது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, எப்படியும் இது மெதுவாக தான் இந்த ஆமை நடந்து வரும்னு சொல்லிட்டு அதில் நல்லா ஸ்ட்ரெச்னா கை காலை நீட்டி படுத்துருச்சு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வாக்ட். He never ever stopped until he come to the finish line. அதாவது அந்த ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் வரக்கூடிய அந்த ஆமை என்ன பண்ணிச்சுன்னா நடந்துகிட்டே இருந்துச்சு, எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை. அது வந்து ஃபினிஷிங் லைன், அதாவது அந்த எல்லைக்கோட தாண்டுற வரைக்கும் ஸ்டாப் ஆகாமல் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அனிமல்ஸ் who were watching cheered so loudly for tortoise they woke up hare. அதாவது மற்ற விலங்குகள்லாம் அந்த எல்லைக்கோட அந்த ஃபினிஷிங் லைனில் நின்று பார்த்துட்டு இருந்துட்டு கத்தி உற்சாகப்படுத்துறாங்க இந்த ஆமையை. இந்த சத்தம் வந்து அந்த முயலை வந்து எழுப்பிருச்சு. Hare stretched and yawned and began to run again, but it was too late. Tortoise was over the line. இந்த முயல் வந்து கை காலை நீட்டிட்டு கொட்டாவி விட்டுட்டு திரும்பியும் ஓடுறதுக்காக வேகமாக ஓடி வருது. ஆனால் வந்து இது ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. என்னன்னா அந்த ஆமை வந்து அந்த லைனை வந்து கிராஸ் பண்ணிட்டு வின் பண்ணிடுச்சு. ஆஃப்டர் தட் ஹேர் ஆல்வேஸ் ரிமைண்டட் ஹிம்செல்ஃப், டோன்ட் பிராக் அபவுட் யுவர் லைட்னிங் பேஸ், ஃபார் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஒன் த ரேஸ். இதுக்கு அப்புறமா அந்த முயல் வந்து எப்பவுமே தனக்குத்தானே ஞாபகப்படுத்தி கொள்ளுச்சு. என்ன ஞாபகப்படுத்திச்சுன்னா, டோன்ட் பிராக்னா தற்பெருமை பேசாத, உன்னோட மின்னல் வேகத்தை, பேஸ்னா வேகம், உன்னோட மின்னல் வேகத்தை நினச்சி தற்பெருமை கொள்ளாத, ஃபார் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஒன் த ரேஸ், நிதானமாகவும் சீராகவும் இருக்கிற அந்த ஆமை தான் வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பவுமே மைண்டில் வச்சுக்கிட்டு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய்.